உள்ளூராட்சி சபையில் ஒருபோதும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடம் இல்லை. அது தமிழ் தேசிய கட்சிகள் என்று ஓடுவதற்கு பாதை தெரியாத நிலைமையில் தடுமாறிக்கொண்டு இருக்கிறார்களாம். வருந்த சிறை தண்டனை தீர்ப்பு கிடைத்ததாக இந்த மக்கள் இப்படி கொண்டாடி இருக்கிறார். 24 மணி நேர ஒரு நாள் கடவுச்சீட்டு வழங்கும் சேவை நேற்றுடன் முடிவடையும் என்று குடிவரவு மற்றும் குடியரசு திணைக்களம் அறிவிச்சிருக்கிறோம். இலங்கை வங்கி அதாவது பிஓசி பேங்க்ல ஊழியர்கள் நேற்றைய தினம் 12 அறைக்கு பின்னர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கிறார். இந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த அரசாங்கத்தில் முதலாவது தனியார் மயப்படுத்த 61 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மூலதனத்துடன் கொழும்பில் உள்ள 47 மாடிகளுடன் நிர்மாணிக்கப்பட்டு வரும் 458 அறைகள் கொண்ட இந்த ஹோட்டலை இறுதி செய்ய இன்னும் 120 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். சின்னப்படி சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் தொடர்ந்து எங்களோட சேனலை பார்க்கறதோட மட்டும் இல்லாம எங்களோட வீடியோக்களை பார்க்கறதோட மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டுக்கொள்றோம். ஏனென்றா நிறைய பேர் பாக்குறீங்க வீடியோவை, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணல. நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றதன் ஊடாக நாங்கள் எங்களோட வீடியோக்களை செய்யறதுக்கு இன்னும் ஆர்வம் கூடும். அதால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட உங்களோட நண்பர்கள், உறவினர்கள், தெரிஞ்சவர்கள், தெரியாதவர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நேற்றைய தினம் என்ன பேசு பொருளாக இருந்தது, என்ன செய்திகள் முக்கியமாக இருந்ததுன்றத பார்க்கறதுக்கான தான் வந்திருக்கிறோம். உள்ளூராட்சி சபையில் ஒருபோதும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடம் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். யார் என்று பார்த்தா அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார். அதாவது தமிழ் தேசிய கட்சிகள் என்று ஓடுவதற்கு பாதை தெரியாத நிலைமையில் தடுமாறிக்கொண்டு இருக்கிறார்களாம். அதே நேரம் இவர்களுடைய சித்து விளையாட்டுகளில் இவர்களோடு சேர்ந்து மக்களை பலி கொடுப்பதற்கு நாம் தயாராக இல்லை. உள்ளூராட்சி சபை என்பது மக்களுக்கு சேவை செய்கின்ற நிறுவனம். ஆகவே அதை சீர்குலைக்கின்ற நடவடிக்கைகளில் தேசிய மக்கள் சக்தியாகிய நாம் ஒருபோதும் ஈடுபட மாட்டோம் எனவும் அவர் தெரிவிச்சிருக்கிறார். அடுத்த நாவலப்பட்டியில மக்கள் வெடி கொளுத்தி கொண்டாட்டம் ஒன்று செய்திருக்கிறார்கள். ஏனென்று பார்த்தோம்டா, ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு ஆளுக்கு 20 வருட சிறை தண்டனை தீர்ப்பு கிடைச்சதாக இந்த மக்கள் இப்படி கொண்டாடி இருக்கு. முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே அவர்களுக்கு தான் இந்த 20 வருட சிறை தண்டனைக்கு விதிக்கப்பட்டுள்ள என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலின் போது இவர் விளையாட்டு சங்கங்களுக்கு விநியோகிக்கிறதுக்காண்டி கேரம் போர்டு மற்றும் தாம் போட்டுகள் கொள்வனவு செய்ததுல இந்த அரசாங்கத்துக்கு பாரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதால இவருக்கு 20 வருட சிறை தண்டனை கிடைக்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர் பிறந்த இடமான நாவலப்பட்டி மக்களே இதை வெடிகொளுத்தி கொண்டாடி இருக்கிறார். இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு அவர்கள் வெடிகொளுத்தி கொண்டாடி இருக்கிறதா செய்திகள் வந்திருக்குது. அடுத்ததா இந்த முக்கியமான செய்தி, பாஸ்போர்ட் விசா சம்பந்தமாக ஒரு செய்தி வந்திருக்குது. என்னன்னா, இந்த கடந்த பிப்ரவரி 18 முதல் நடைமுறையில் இருந்த 24 மணி நேர ஒரு நாள் கடவுச்சீட்டு வழங்கும் சேவை நேற்றுடன் முடிவடையும் என்று குடிவரவு மற்றும் குடியரசு திணைக்களம் அறிவிச்சிருக்குது. அதேவேளை ஜூன் 2, 2025 முதல் ஒரு நாள் கடவுச்சீட்டு வழங்கும் சேவைகளுக்கான விண்ணப்பங்கள் காலை 7 மணி முதல் 2 மணி வரை பத்திரமுல்லையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. ஏனைய தலைமை அலுவலகம் மற்றும் அனைத்து பிராந்திய அலுவலகங்களிலும் வழக்கம் போல 7 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை கடவுச்சீட்டு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தா இந்த இலங்கை வங்கி அதாவது பிஓசி பேங்க்ல ஊழியர்கள் நேற்றைய தினம் 12 அறைக்கு பின்னர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது.
அதை பற்றி ஒருவர் குறிப்பிடைகளை இப்படி சொல்லி இருக்கிறார். கடந்த 2024 ஆண்டு வரலாற்றில் இலங்கை நிறுவனம் ஒன்று பதிவு செய்யாத மிகச்சிறந்த மற்றும் மிக பெரிய லாபமான 107 பில்லியன் ரூபாயை இலங்கை வங்கியால் பதிவு செய்ய முடிந்தது. இலங்கை வங்கி ஈட்டிய லாபத்தில் பெரும்பகுதி திரைசேரிக்கே செலவிடப்படுகிறது. இலங்கை வங்கியின் நிர்வாகமும் இயக்குனர் குழுவும் ஊழியர்களுக்காக வழங்க முடிவு செய்த அங்கீகரிக்கப்பட்ட ஊக்கத்தொகையை குறைக்கவும் நிதி அமைச்சகத்துடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலில் நிதி துணை அமைச்சர்கள் இருவரும் எட்டிய ஒப்பந்தங்களை செயல்படுத்தவும் நிதி அமைச்சகம் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை. 9 மாதங்கள் கடந்துவிட்டன. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஊக்கத்தொகையில் நியாயமற்ற செயற்பாட்டுக்கு எதிராக இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மேலும் தெரிவிக்கையில் எடுக்கப்பட்ட ஒப்பந்தங்களை செயல்படுத்த நாங்கள் அரசாங்கத்தை கட்டாயப்படுத்துகின்றோம். துரதிருஷ்டவசமாக இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளை நாங்கள் தொடங்க வேண்டி இருக்கிறது. இது போன்ற பல தொழிற்சங்க நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம். அரசாங்கம் மேலும் தீர்வுகளை வழங்கவில்லை என்றால் அடுத்த வாரம் முதல் ஒரு நாள் வேலை நிறுத்தத்தை தொடங்க முடிவு செய்துள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதே நேரம் இந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த அரசாங்கத்தில முதலாவது தனியார் மயப்படுத்தல் என்று ஒரு விடயம் குறிப்பிடப்படுகிறது. அந்த விடயம் என்னன்னு பார்ப்போம்டா, நட்டத்தை எதிர்நோக்கும் கென்வில் ஹோட்டல் திட்டத்தை விற்பனை செய்வதற்கு ஜனாதிபதி அனுரகுமாரவின் அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதாவது சர்வதேச நாணய நிதிய பிணை எடுப்பு நிபந்தனைக்கு ஏற்ப அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் மேற்கொள்ளும் முதலாவது தனியார் மயப்படுத்தல் நடவடிக்கை இது ஆக அமைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 61 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மூலதனத்துடன் கொழும்பில் உள்ள 47 மாடிகளுடன் நிர்மாணிக்கப்பட்டு வரும் 458 அறைகள் கொண்ட இந்த ஹோட்டலை இறுதி செய்ய இன்னும் 120 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனினும் இந்த மூலதனத்தை திரட்ட வாய்ப்பு இல்லை என்பதால் ஜனாதிபதி அனுரகுமாரவின் புதிய நிர்வாகம் சொத்தை விற்பனை செய்ய முடிவெடுத்திருக்கிறது என்ற செய்தியும் நேற்றைய தினம் காணப்பட்டது. அது மட்டுமில்ல, இந்த கனடாவில முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக இனம் தெரியாத நபர்களால சேதப்படுத்தப்பட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. அதை ஆராய்ச்சி பாக்கைகளை நினைவு தூபி பெரிதளவில் சேதப்படையில இருந்தாலும் அதுக்குள்ள பூட்டி இருக்கிற அந்த மின்குமுள்கள் சேதப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்குது. இதை பற்றின விசாரணைகள் யார் செய்தது, இந்த பின்னணி என்ன என்ற விசாரணைகள் கனடா போலீசாலையும் அரசாங்கத்தாலையும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற வீடியோக்கள் செய்திகள் எங்கண்ட சேனல்ல வாரதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்துக்களையும் தெரிவிங்க. உங்களோட கருத்துக்கள் மூலம் தான் எங்களை நாங்கள் செம்மப்படுத்திக் கொள்ளலாம். இது மட்டும் இல்லாம நாட்டுல நிகழ்ற நிறைய நிகழ்வுகள் பற்றின தகவல்களை நாங்கள் தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம புதிய புதிய முயற்சிகள் செய்து கொண்டு வாரோம். இதுகள் பற்றின உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறதன் ஊடாக, இது பற்றிய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கிறது ஒரு ஊடாக நாங்கள் இன்னும் மென்மேலும் ஆர்வத்தோட செயற்படுறதுக்கு உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.